Hello everyone, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி. ஸோ இன்டகிரல்ஸோட ஃபைனல் டே சரியா, நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்த அந்த நாள் வந்துடுச்சு. லாஸ்ட் லெக்சர் ஆஃப் இன்டகிரேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 7.11. ஓகே, ஆக்சுவலி 16th கிளாஸ்னு வரும். இதை நான் அப்புறமா எடிட் பண்ணிக்கிறேன். கைஸ், வித் திஸ் உங்கள் இன்டகிரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் இந்த எக்ஸசைஸோட இந்த சாப்டரோட லாஸ்ட் எக்ஸசைஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஐ ஹோப் ஸோ இன்டகிரேஷன் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் சொல்கிறத கேட்டு யாரெல்லாம் அப்படியே படிச்சுட்டு வரீங்களோ, லைக் நான் ஒரு எக்ஸசைஸ் போடுறேன்னா அந்த எக்ஸசைஸை என் கூடயே போட்டுக்கிட்டு, ஓகே, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு அதில் இருக்க எல்லா சம்ஸும் போட்டுட்டு, ஓகே, நான் என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னா அந்த ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா டோன்ட் வரி, உங்களுக்கு இன்டகிரேஷனால் செம்மையாக புரிஞ்சிருக்கும். ஓகே, இல்லை சில ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் இருப்பாங்க, கரெக்டாக சம்ஸ்லாம் போடாமல், ஓகே, வீடியோ மட்டும் பார்த்துட்டு ப்ராப்பர் நோட்ஸ் எடுக்காமல் அப்படிலாம் இருந்தீங்கன்னா ஆல் த பெஸ்ட். ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுது, சம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கன்ஃபியூஸ் ஆவீங்க. இந்த மெத்தடில் போடுறதா அந்த மெத்தடில் போடுறதா, இந்த சம் போட்ட மாதிரியே இல்லையே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். ஃப்யூச்சரில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இட் வில் பி குட் ஃபார் யூ. ஓகே, ஸோ யாருக்காச்சும் ஹர்ட் ஆகிடுச்சுன்னா ஐ எம் சாரி, பட் அதுதான் ட்ரூத். ஓகே, இன்டகிரேஷன் பொறுத்த வரைக்கும் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும், பட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் விட்டிங்கனாக்கா இட் இஸ் கோயிங் டு பி அ டிஃபிகல்ட் ஒன். ஓகே, ஸோ என்னோட ஜாப் உங்களுக்கு கிளியராக எல்லா கான்செப்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அண்ட் ஐ நோ அதை கரெக்டாக நான் பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியா, ஸோ இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது ஈஸியாக இருக்கும். சரியா, ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 7.1 பார்த்துருவோம், விச் இஸ் பேஸ்ட் ஆன் டெஃபினட் இன்டெக்ரலோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அண்ட் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, பார்ப்போம், சம்ஸ் பார்க்கும்போது புரியும். சரியா, அண்ட் வீடியோ இப்போ புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னாக்கா இது வரைக்கும் உங்களுக்கு இன்டகிரேஷன் எதுவுமே ஐடியா இல்லாமல் இப்போ ஒரு வேளை உங்களுக்கு உண்மையாலேயே வீடியோஸ் தான் பார்த்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டால் பத்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கற்றுக்கணும். கரெக்டாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கற்றுக்கட்டும். அண்ட் கற்றுக்கிட்டு நம்ம ஃப்யூச்சரில் வந்து நீட் அண்ட் ஜேஇக்கெலாம் கோர்சஸ்லாம் வந்து ரெடி பண்ணுறதா இருக்கும். எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, ஸோ இப்போதுலேருந்தே எல்லாம் வந்து சேர்ந்துட்டு என்னோடய ஸ்டடி பேட்டர்னில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் நம்ம ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் புதுசாக வந்தவங்க வெல்கம் டு கான்செப்ட் கேப்சூல், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், லெட்ஸ் பிகின். நம்ம நேற்று வந்து என்ன பார்த்தோம்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஓகே, திரும்பவும் நான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஜ் ஆட் பண்ணல. ஓகே, 1 minute. ஓகே, ஜஸ்ட் 1 minute. ஓகே கைஸ், see here, இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, நேற்று நம்ம இந்த 7 ப்ராப்பர்ட்டியும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எல்லா ப்ராப்பர்ட்டியும் என்னென்னன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக நான் நேற்று வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் எக்ஸாம்பிள்ஸ்லாம் போட்டு காமிச்சு உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். ஓகே, ஸ்பெஷலாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒன்றும் இல்லை, இது சிம்பிள் தான். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட்டு 2 பற்றி கவலை இல்லை. அண்ட் இது ஒரே ஒரு கொஷின் மட்டும் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி. ஓகே, இது உங்களுக்கு தெரியலான்னு தெரியுதா? சரியா, see here. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சும் ஆக மொத்தம் இந்த ஃபஸ்ட்டு 3 ப்ராப்பர்ட்டி வந்து சிம்பிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லிட்ரலி எல்லா கொஷினுமே இந்த ப்ராப்பர்ட்டியில் தான் சால்வ் ஆக போகுது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். f of a to b, limit a to b f of x dx equal to limit a to b f of a plus b minus x. ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட இன்னொரு ஃபார்ம் தான் இது, 0 to a f of x dx equal to 0 to a f of a minus x dx. ஓகே, ஸோ இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, 3rd and 4th. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியும் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, 5th one இம்பார்ட்டன்ட் அண்ட் 6th and 7 ஆப்வியஸ்லி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்து கொஷனை வச்சு நான் உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் வந்து கிளியர் பண்ணுறேன். பட் -a to aன்ற ப்ராப்பர்ட்டி மட்டும் எதுக்குன்னா ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் வச்சு போடுற மாதிரி இருக்கும். சரியா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணல. எக்ஸசைஸில் மொத்தம் வந்து ஒரு 21 கொஷின்ஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஆப்ஷன் கொஷின் போட மாட்டேன், நீங்கள் போட்டுருங்க. 19 கொஷின் நான் சால்வ் பண்ணுறேன். அதுலேயும் 1-2 ஹோம்ஒர்க் கொடுப்பேன், ஈஸியாக இருக்கிறதுலாம் அதை கண்டிப்பாக நீங்கள் போட்டுருணும். சரியா, அண்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க, இந்த இடத்த நல்லா படிங்க. ஃபஸ்ட்டு see here, இந்த கொஷின் படிங்க நல்லா. by using the properties of definite integral. Okay, by using the properties of definite integral evaluate the integration சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த சாப்டரில் இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்தாலே
நீங்கள் கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் அந்த இன்டெகிரேஷனை சால்வ் பண்ணணும். சரியா? அவசர கொடுக்குதானமா எனக்கு காஸ் ஸ்கொயர் எக்ஸோட ஃபார்முலா தெரியும், காஸ் 2x டிவைடட் பை அப்படின்னு வச்சு போட்டுட்டிங்கன்னா இட் வில் கெட் ராங். சரியா? ஸோ இஃப் தே ஆர் மென்ஷனிங் யூ டு டூ வித் த ப்ராப்பர்ட்டி, அப்போ கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் போடணும். சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் பிகின் த கொஷின். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ நான் அதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இப்படி போட்டிருக்கீங்களா, ஏன் அந்த மெத்தடில் போடல அப்படின்லாம் கேட்காதீங்க, ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி போடணும். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் ப்ராப்பர்ட்டியில் தான் வச்சு போட போகிறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 0 to π/2 cos square x dx. ஓகே, இந்த கொஷின் பார்த்த உடனே எந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வருது உங்களுக்கு? 0 to a f of x dx ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா இங்கே பாருங்கள், எந்த கொஷின்லையாச்சும் 0 to a வச்சுருக்கா? எந்த ப்ராப்பர்ட்டிலையாச்சும்? இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் தானே 0 to a இருக்குது. ஸோ எங்கெல்லாம் நீங்கள் எப்போல்லாம் லிமிட் வந்து 0 to aன்னு பார்க்குறீங்களோ அப்போ டேரெக்டாக நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன் நான், 0 to a f of x dx ஈக்குவல் டு என்னது, we know that 0 to a f of a minus x dxனு போட்டுக்கலாம். அதாவது எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு a minus xனு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். cos ஸ்கொயர் x dx நான் என்ன பண்ணிட்டேன், 0 to a cos ஸ்கொயர் a என்னது இந்த இடத்துல, a வந்து π/2 கரெக்டாக. ஸோ π/2 மைனஸ் எக்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, காஸ் ஸ்கொயர் π/2 மைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் காஸ் π/2 மைனஸ் எக்ஸ் என்னது, காஸ் π/2 மைனஸ் எக்ஸ் இஸ் சைன் எக்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி சொல்லி தரப்பையும் நான் சொல்லிக் கொடுத்தேன் இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ காஸ் π/2 மைனஸ் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ். அப்போ 0 to π/2 என்ன ஆகிடுச்சு, சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், சி நல்லா கவனிங்க, இது உங்களோட ஐ. ஓகே, i ஈக்குவல் டு 0 to π/2 cos ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க ஐ என்னது, இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க, இதுவும் என்னது ஆக்சுவலாக ஐ தான். ஓகே, ஸோ லெட் மீ டெல் திஸ் ஈக்குவேஷன் இஸ் 1. ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் திஸ் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, போத் ஆர் சேம் ஐ. கரெக்டாக, ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணாலும் ஐ தான் கிடைக்க போகுது. ஸோ இஃப் ஐ ஆட் 1 and 2 என்ன கிடைக்கும், இந்த i ப்ளஸ் இந்த i ஈக்குவல் டு திஸ் ப்ளஸ் திஸ். கரெக்டாக, ஸோ i ப்ளஸ் i வந்து என்ன ஆகிடுச்சு, 2i. ஓகே, இன்டெக்ரல் ஆஃப் 0 to π/2 காமன் எடுத்துகிட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் என்னது 1. கரெக்டாக, ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து 1. ஸோ 0 to π/2 1 dx இன்டெகிரேட் பண்ணால் 1 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ். சரியா? ஸோ எக்ஸு π/2 to 0 லிமிட் அப்ளை பண்ணுங்கள், பண்ண என்னாகும், π/2 மட்டும் வரும். இந்த இடத்துல ஒரு ஆல்ரெடி 2 இருக்குது. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக ஐ மீன் டிவைடில் போயிட்டு π/4 ஆன்சர் வந்துடும். கைஸ் நல்லா கவனிங்க, ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் இந்த கொஷின் 0 to π/2 f of x dxன்னு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுனாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யோசிக்கணும். ஓகே, இது எப்படி நான் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்ணலான்ட்டு. சரியா? ஸோ அப்போ இதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தோணுது, இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது. ஓகே, நான் எப்போல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணுறனோ அப்போலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டி இருக்குது. சரியா? அது வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக தெரியணும். ஓகே, கொஷின் சால்வ் பண்ண உங்களுக்கு இப்போ நான் சொன்னது உங்கள் மைண்டில் ஃபீல் ஆகும். சரியா? ஸோ எப்போல்லாம் நான் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறனோ அப்போ எனக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டி கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ நான் இந்த கொஷினை பார்க்குறேன், எனக்கு ஆல்ரெடி வந்து என்ன தெரியும், ஆட் பண்ணுற ஃபெசிலிட்டின்னு தெரியும். சரியா? அப்போ இந்த கொஷின் பார்க்கும்போது காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது. ஓகே, இஃப் ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல் இன் பிரிங்கிங் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் என்ன ஆகும், எனக்கு இந்த ஃபுல் டேர்ம் 1 ஆகிடும். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி. கரெக்டாக? ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணேன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நான் அப்ளை பண்ணேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணனால என்னாச்சு, காஸ் ஸ்கொயர் π/2 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இதுவும் ஐ தான், இதுவும் ஐ தான். சரியா? ஸோ இதையும் நான் ஆட் பண்ணாக்க என்னவும் 2i இன்டெக்ரல் ஆஃப் 0 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, ஸோ அதனால எனக்கு சிம்பிளிஃபிகேஷன் வந்து இது 1 ஆகிடுச்சு. ஸோ 1 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸு. ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணாக்கா π/2 அண்ட் ஆல்ரெடி இந்த இடத்துல இருக்க 2 மறந்துடாதீங்க, இந்த 2 இந்த சைடு வந்துச்சுனாக்கா யூ வில் கெட் i ஈக்குவல் டு π/4. அப்போ i அதாவது இன்டெக்ரல் ஆஃப் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு i ஈக்குவல் டு என்ன வரும், π/4 வரும். சரியா? ஸோ திஸ் இஸ் த வே டு சால்வ் த கொஷின். அடுத்த கொஷின் பார்ப்போம். செகண்ட் கொஷின் பாருங்கள், இந்த கொஷினும். ஓகே, இந்த கொஷினை பாருங்கள் எப்படி ஆரம்பிக்குது, 0 to π/2 அதாவது 0 to a இன்டெக்ரல் 0 to a f of x dx எப்படி இன்டெகிரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். இன்டெக்ரல் 0 to a f of a minus x dx. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. ஓகே, இது ஃபுல்லாக சால்வ் பண்ணால் நமக்கு ஐ கிடைக்கும் அண்ட் இதை வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம். ஓகே, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண என்ன ஆகும், 0 to π/2 அப்படியே வந்துடும், 0 to π/2. ஓகே, ரூட் ஆஃப் சைன் எக்ஸுக்கு பதிலாக பை மைனஸ் எக்ஸ், π/2 மைனஸ் எக்ஸ் வரும். கரெக்டாக? ஸோ ரூட் ஆஃப் சைன்
எக்ஸுக்கு பதிலாக பை பை டூ மைனஸ் எக்ஸ், அதே மாதிரி கீழேயும் ரூட் ஆஃப் சைன் எக்ஸுக்கு பதிலாக பை பை டூ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் பை பை டூ மைனஸ் எக்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள் சைன் பை பை டூ மைனஸ் எக்ஸ் என்னது காஸ் எக்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, சைன் பை பை டூ மைனஸ் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ், ஸோ ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ்னு போட்டுக்கலாம். சைன் பை பை டூ மைனஸ் எக்ஸ் என்னது அகெயின் காஸ் எக்ஸ், ரூட் ஆஃப் காஸ் பை பை டூ மைனஸ் எக்ஸ் என்னது ரூட் ஆஃப் சைன் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை பாருங்கள், இதுவும் ஐ தான். ஓகே, இது ஒன்றும் நம்ம சால்வ் பண்ணலை, அப்படி கொடுத்த ஃபார்மெட்டு இப்படி மாற்றிருக்கோம். பட் இது சால்வ் பண்ணாலும் நமக்கு ஐ தான் கிடைக்க போகுது. சரியா, இப்போ நான் கம்பேர் பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் ஆட் பண்ண எனக்கு என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகும். கரெக்டாக, ஏன்னா எல்சிஎம் காமன், இதுக்கு ரூட் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ், இதுக்கு ரூட் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் சைன் எக்ஸ், ரெண்டும் சேமு. மேலே ரூட் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் வந்துடும். ஸோ 1 ஆகிடும், டோட்டலாக கேன்சல் அவுட் ஆகிடுது. ஓகே, ஸோ அப்போ என்னாச்சும் 1dx இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி. ஓகே, அப்போ நம்ம அசியூம் பண்ணுற மெத்தட் கரெக்டு. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இந்த 1ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன், 2ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆடிங் 1 and 2 என்ன வரும், இந்த இடத்துல ஒரு ஐ, இந்த இடத்துல ஒரு ஐ, ஐ ப்ளஸ் ஐ என்னது 2i. கரெக்டாக, ஸோ 2i ஈக்குவல் டு 0 to pi by 2 காமனாக எடுத்துக்கிறேன். அண்ட் ரூட் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் சைன் எக்ஸை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் காமனாக எடுத்துட்டேன். மேலே வந்து ரூட் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இருக்குது, இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிடுச்சுன்னா 1. ஓகே, இன்டெக்ரல் ஆஃப் 1 வந்து எக்ஸ். ஓகே, ஸோ பை பை 2 2 0 லிமிட் அப்ளை பண்ணுங்கள். 0 to pi by 2 அப்ளை பண்ணாக்கா ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக பை பை 2 போட்டால் பை பை 2 மைனஸ் 0. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, இந்த 2 அப்படி போச்சுன்னா பை பை 4. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நான் உங்களுக்கு நேற்று கூட போட்டிருந்தேன். ஓகே, இப்போ என்ன கன்க்ளூஷன் வந்துக்கலாம், எப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறீங்களோ அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிடணும். சரியா, ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஐன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை வந்து இந்த ஃபார்மெட்டில் மாற்றி எழுதுங்க. மாற்றி எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட்டடாக ஒரு ஃபார்மெட் கிடைக்கும். இந்த ஃபார்மெட்டையும் இந்த ஃபார்மெட்டையும் ஆட் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2iன்னு போட மறந்துடாதீங்க, எங்கெல்லாம் வந்து வந்திருக்கோம். ஓகே, ஸோ செகண்ட் கொஷின் புரிஞ்சிச்சா? தேர்ட் கொஷின் பார்ப்போம். தேர்ட் கொஷின் பாருங்கள், தேர்ட் அண்ட் ஃபோர்த்து நீங்களே போட்டுருங்க. இப்போ இந்த கொஷின் பார்த்த உடனே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 2 கொஷின் தான் போட்டிங்க, பட் இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், இதை கண்டிப்பாக எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும், இந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் மேலே வந்து அதே மாதிரி sin power 3/2x இருக்குது. என்ன பண்ணிக்கிறீங்க, பை பை 2 ப்ளஸ் எக்ஸ்ன்னு மாற்றி எழுதினாக்கா இதை ஃபார்ம் பண்ணி அதான் அந்த இது வந்து I1 ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு கரெக்டாக இது I ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஃபார்மில் மாற்றி எழுதுனீங்கன்னா என்ன ஆகும், sin pi by 2 ப்ளஸ் எக்ஸ் வந்து cos 6 ஆகிடும். ஓகே, ஸோ அதாவது cos 3/2 divided by sin 3/2 cos 3/2 ஆகிடும். இதுவும் வந்து I. ஓகே, when you add this and this உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கிடைக்கும், which is pi by 4. சரியா, சிமிலர்லி இதுவும் அதே மாதிரி தான். சரியா, ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் வந்தாலும் என்ன பண்ணிவிடுங்க, நம்ம போட்ட மாதிரி அந்த செகண்ட் கொஷின் போட்ட மாதிரி போடணும். சரியா, ஐ ஹோப் ஸோ இந்த 2 கொஷின் உங்களுக்கு டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இமீடியட்டாக இந்த 2 கொஷின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். சரியா, நான் ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். ஸோ ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள், கொஷின் மட்டும் பாருங்கள். -5 to 5. ஓகே, மாடுலஸ் ஆஃப் x + 2. ஓகே, மாடுலஸ் ஆஃப் x + 2 dxன்னு இருக்குது. ஓகே, மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம 2 ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னாக்கா டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த மாடுலஸ் ஆஃப் x - 1 அது என்னன்னு தெரில, அதை வந்து நீங்கள் ஒன்று ஆட் ஃபங்க்ஷன் இல்லை ஈவன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு, ஓகே, ஆடாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா, ஈவனாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. ஓகே, அப்படி வச்சு போட்டுக்கலாம். ஓகே, பட் இது வந்து போட்டால் ஈஸியாகிடும். ஸோ அதனால் நான் இது போடல, நான் வந்து வேறு மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டின்னு நான் சொல்கிறேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாட் ஃபங்க்ஷனை பார்த்து எல்லாருக்குமே பயம் வரும். சரியா, மாடை பார்த்து பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு மாடு எப்போல்லாம் வருதோ அப்போ அந்த மாடை வந்து பிரிச்சுருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடுலஸ் ஃபங்க்ஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், மாடுலஸ் ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் பண்ணோன்னா, இப்போ நமக்கு ஒரு வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கணும். அதுவே எனக்கு ஒரு வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்துச்சுனாக்கா அப்போ எனக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடாது, என்னோடய நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறணும். அப்போ என்ன பண்ணுவேன், நான் மைனஸை மல்டிப்ளை பண்ணிவிடுவேன். அப்போ மாடுக்கு வந்து 2 டெஃபினேஷன் பண்ணிக்கலாம். ஒரு மாடுலஸ் ஃபங்க்ஷன் இப்போ x + 2 இருக்குல்ல, இதுக்கு வந்து 2 டெஃபினேஷன். ஒன்று ஆஸ் இட் இஸ் x + 2, இல்லாட்டி மைனஸ் ஆஃப் x + 2. ஓகே, ஒருவேளை நான் வந்து இந்த x + 2 சால்வ் பண்ணி எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடச்சுன்னா அப்போ எனக்கு மாடோட யூஸே இருக்காது. ஒருவேளை இந்த x + 2 சால்வ் பண்ணி எனக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குதுன்னா அப்போ என்ன பண்ணிக்கணும், நான் என்னோடய ஃபங்க்ஷனில் மைனஸாக மாற்றிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லிமிட்டை நம்ம வந்து பிரிக்க போகிறோம். ஓகே, உங்களோட அந்த a to b வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி சொன்னால நடுவில் ஒரு பாயிண்ட் சின்னு எடுத்திருப்போம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு a to c பண்ணுவோம், அப்புறம் c to b பண்ணுவோம். ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே அப்ளை பண்ண போகிறோம். சரியா, ஸோ என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மாடுலஸ் வந்து எப்போ வேலிடாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்,
அதாவது எப்போ வந்து எனக்கு மாடுலஸ் யூஸ் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, என் மாடுலஸ் எப்போ யூஸ் ஆகாது, இஃப் திஸ் வேல்யூ இஸ் பாசிட்டிவ், அதாவது உங்கள் x+2 வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்படி இருந்துச்சா எனக்கு மாடுலஸுக்கு வேல்யூ இல்லை. அப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன ஆகும், எக்ஸோட வேல்யூ இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2, ஐ மீன் -2, அப்போ வந்து மாடுலஸ் வேல்யூ நான் யூஸ் பண்ண தேவையில்லை. கரெக்டாக, -2ஓட பெரிய வேல்யூ தான் -1. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் -1 போட்டால் -1 + 2 வந்து 1. ஸோ மாடுலஸ்க்கு யூஸ் ஆகலை. கரெக்டாக. ஸோ எப்போல்லாம் வந்து எக்ஸோட வேல்யூ -2ஆக இருக்கோ அப்போல்லாம் எனக்கு வந்து மாடோட வேல்யூ யூஸ் பண்ண தேவையில்லை. அதாவது நம்ம டேரெக்டாக x+2ன்னு மட்டும் எழுதிக்கலாம். ஓகே, அதோட லிமிட் என்ன, ஃப்ரம் -2 to 5. ஓகே, அதாவது -2லேருந்து 5 வரைக்கும் எனக்கு மாடுலஸ் ஃபங்க்ஷனோட யூஸே கிடையாது. ஓகே, பட் -5லேருந்து ஒரு வேளை நான் வந்து -2 வேல்யூ வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா அப்போ எனக்கு மாடுலஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கலாம், நான் இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன் நான் பிரித்து எழுதிக்கிறேன். ஒன்று வந்து யூஸிங் மாடுலஸ் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து வித்தவுட் யூஸிங் மாடுலஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ தான் வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் எப்படி போடுறதுன்னு லிமிட் கண்டுபிடிச்சோம். -5லேருந்து 2. ஓகே, ஸோ அப்போ -2லேருந்து 5 வரைக்கும் எனக்கு மாடுலஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ என் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் இந்த மாதிரி. பட் -5லேருந்து -2 வரைக்கும் எனக்கு மாடுலஸ் ஃபங்க்ஷன் தேவைப்படுது. பிகாஸ் நெகட்டிவில் வந்துடும், அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் எடுத்துக்கணும். ஓகே, அப்போ என் ஃபங்க்ஷன் வந்து இப்படி டிஃபைன் ஆகிடும். ஓகே, கிளியர். அப்போ இதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறது நமக்கு ஈஸி. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், மைனஸை வெளியே எடுத்துருங்க. x+2 dx இன்டெகிரேட் பண்ண வரும் x² / 2 + 2xன்னு வரும். லிமிட் வந்து -5 to 5 -2 அப்டேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல அதே மாதிரி x² / 2 + 2x, லிமிட் வந்து -2 to 5. ஓகே, கவனமாக இருங்க, நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சைன் நிறைய இருக்குது. ஸோ பொறுமையாக போடுங்க, இல்லை தப்பு பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கிறேன், நான் இந்த மைனஸ் அப்படியே வெளியே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு -2 உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ -2 ஹோல் ஸ்கொயர் என்னது 4 / 2 + 2 × -2 வந்து -4. ஓகே, ஸோ -4 போட்டுட்டேன். ஓகே, -5 இருக்குது உள்ள. கரெக்டாக. ஸோ -5 ஹோல் ஸ்கொயர் / 2 என்னது 25 / 2. -2 × 5 வந்து 10, -10. ஓகே, ஸோ மைனஸ் காமனாக இங்கே இருக்குது. ஸோ தனித்தனியாக போடுங்க, எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி அடிஷன் சப்ட்ராக்ஷனில் தப்பு பண்ணிடுவீங்க. ஓகே, சிமிலர்லி நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா 25/2 + 10 - 4/2 - 4ன்னு வரும். ஓகே, இதை பொறுமையாக நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 29 கிடைக்கும். ஓகே, கிளியர். ஸோ அடுத்து பாருங்கள் 6th கொஷின் பாருங்கள், அதே மாதிரி தான் நீங்களே போட்டுருங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், மாடுலஸ் ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் ஆகும் எப்போ யூஸ் ஆகாதுன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது எந்த லிமிட்குள்ளே யூஸ் ஆகும்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும், x - 5 greater than or equal to 0 வந்துச்சுனாக்கா நமக்கு x - 5ன்னு வச்சு போட்டுக்கலாம். ஓகே, ஒருவேளை x - 5 less than 0ன்னு வந்துச்சுனாக்கா அப்போ -(x - 5ன்னு வச்சு போட்டுக்கணும். ஓகே, அப்போ x - 5 greater than or equal to 0னா அப்போ xோட வேல்யூ ஷுட் பி obviously greater than or equal to 0. அதாவது if x is greater than 5, ஓகே 0ன்னு சொல்லிட்டேன்னா சாரி, if x is greater than 5, ஓகே, and x is less than 8 according to this limit, அப்போ 5லேருந்து 8 வரைக்கும் எனக்கு மாடுலஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண தேவையில்லை. அப்போ டேரெக்டாக நான் என்ன போட்டுக்கலாம், 5 to 8ல் என்னோட ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட் x - 5 × dx. ஓகே, பட் 2லேருந்து 5 வரைக்கும் எனக்கு நெகட்டிவ் வேல்யூ வரும் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதனால் -(x - 5ன்னு நீங்கள் வச்சுக்கலாம். சரியா, அப்போ உங்கள் ஃபங்க்ஷன் வந்து -(x - 5 dxன்னு வரும். சரியா, இப்போ இது ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி, நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பசங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், இல்லைனா எக்ஸோட வேல்யூ வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 5ன்னு போட்டிருக்கீங்க. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 5ன்னு வச்சு போட்டால் எனக்கு மாடுலஸ் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகலை. மாடுலஸ் ஆஃப் 0 வந்து 0 தான். கரெக்டாக, மாடுலஸ் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகலை. ஓகே, ஆனால் செகண்ட் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப அதே மாதிரி 2லேருந்து 5 எடுத்துருக்கோமே, லிமிட் வந்து 5 எடுத்துருக்கோமே. இந்த இடத்துலையும் 5 எடுத்துருக்கோம், இந்த இடத்துலையும் 5 எடுத்துருக்கோமே. ஓகே, பட் 5ல் வந்து ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவ் தானே, எதுக்கு இந்த இடத்துல 5 வச்சு அப்ளை பண்ணியிருக்கோன்னு கேட்பீங்க. 4.9999 வச்சு கூட நீங்கள் போடலாம் லிமிட். ஓகே, ஜஸ்ட் 4.999 வச்சு வர ஆன்சரும் 5ன்னு வச்சு வர ஆன்சரும் ஒன்று தானே. ஸோ நம்ம வந்து ஃபார் சிம்பிளிசிட்டி ஜஸ்ட் 5னே அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, 5 வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா, 2லேருந்து 4.99 வரைக்கும் ஃபங்க்ஷன் வந்து நெகட்டிவில் வரும். ஸோ நெகட்டிவ்னு வச்சு போட்டுப்பீங்க. ஓகே, பட் இந்த 4.999 நியர்லி ஈக்குவல் டு 5 தானே. ஸோ இதை நீங்கள் 5ன்னு வச்சு அசியூம் பண்ணி போட்டாக்கா உங்களுக்கு ஈக்குவேஷன் சிம்பிளாக இருக்கும். சரியா, ஸோ அதனால தான் ஜஸ்ட் டேரெக்டாக நம்ம 5ன்னு வச்சுக்கிட்டோம். சரியா, ஸோ அந்த பாயிண்ட்டை பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. A to C, C to A என்ற ரூலை அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். சரியா, 7th கொஷின் பாருங்கள். 7th கொஷின், integral 0 to 1 x into
1 minus x power n. சரி, இந்த இடத்துலையும் பாருங்கள் லிமிட் என்னது 0 to 1. 0 to 1 எந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம், அதே ப்ராப்பர்ட்டி தான். 0 to a f of x dx equal to 0 to a f of a minus x dxன்னு வச்சு போட்டுக்கலாம். சரியா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறோம் பாருங்கள். எக்ஸ் இருக்க இடத்துலலாம் என்ன பண்ணிக்கிறோம், 1 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல a வந்து 1 நமக்கு. ஓகே, ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல 1 மைனஸ் எக்ஸு, 1 மைனஸ் எக்ஸ் இருக்க இடத்துல 1 மைனஸ் எக்ஸ், அதாவது 1 ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். ஸோ எதுவும் கேன்சல் அவுட் ஆகிடுது. ஃபைனலில் என்ன கிடைக்குது, 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ்னு வரும். சரியா? இன்ட்டு எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் பவர் என்ன உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், இன்டெக்ரல் 0 to 1 ஓகே எக்ஸ் பவர் என் மைனஸ் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன்னாக மாறுது. கரெக்டாக? ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி நமக்கு இப்போ. கரெக்டாக? எக்ஸ் பவர் என்ன இன்டெகிரேட் பண்ணாக்கா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1 அண்ட் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 அகெயின் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1, அதாவது எக்ஸ் ப்ளஸ் n plus 1 plus 1 which is x power n plus 2 divided by n plus 2. சரியா? ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள் 0 to 1. டேரெக்டாக லிமிட் அப்ளை பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் 1 power 1 anything is 1. ஸோ மேலே வந்து வெறும் 1 மட்டும் வருது, கீழே வந்து n plus 1 minus 1 divided by n plus 1. இதை சால்வ் பண்ணோம்னா 1 divided by n plus 1 into n plus 2. இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, புரிஞ்சா? சரி, அடுத்து பாருங்கள். இந்த கொஷின் பாருங்கள். log 0 to pi by 4 log of 1 plus tan x dxன்னு இருக்குது. ஓகே, ஆப்வியஸாக 0 to a இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச அதே ப்ராப்பர்ட்டி தான். 0 to a f of x dx equal to 0 to a f of a minus x dx. எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் a minus xன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ 0 to pi by 4 log of 1 plus tan xக்கு பதிலாக pi by 4 minus x. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு tan pi by 4 minus xக்கு ஃபார்முலா தெரியும், 1 minus tan x divided by 1 plus tan x. ஓகே, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். மீதி எல்லாம் அப்படியே சேம் தான். tan x pi by 4 minus xக்கு பதிலாக 1 minus tan x divided by 1 plus tan x. ஓகே, இப்போ எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ 0 to pi by 4 log of 1 plus tan x plus 1 minus tan x. ஸோ tan xும் கேன்சல் அவுட் ஆகிடுது. ஓகே, ரிமைனிங் என்ன, மேலே 2 மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ 0 to pi by 4 log of 2 divided by 1 plus tan x. ஓகே, log m divided by log என்ன படிக்கலாம், log m minus log m எழுதிக்கலாம். சரியா? ஸோ log of 2 ஓகே log of 2 minus log of 1 plus tan xன்னு எழுதிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இதை தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ log 2 ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த ஃபுல் கான்ஸ்டன்ட் வெளியே வந்துடும். 0 to pi by 4 x dx, அதான் 1 dxன்னு வரும், மைனஸ் இன்டெகிரல் 0 to pi by 4 log of இந்த ஃபுல் டேர்ம். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, log ஃபுல் டேர்ம் இருக்குது. இந்த டேர்மை ஃபஸ்ட்டு கவனிங்க. 0 to pi by 4 log of 1 plus tan x dxன்னு இருக்குது. ஓகே, இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வச்சுருக்கீங்க, ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, 0 to pi by 4 log of 1 plus tan x dx. நல்லா கவனிங்க, இதுவும் i தானே, இந்த i ஈக்குவேஷன் தான், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு log 2x இந்த ஃபுல் டேர்ம் மைனஸ் இப்படி வந்திருக்கு. சரியா? அப்போ இந்த ஃபுல் டேர்ம் நம்ம என்ன எழுதிக்கலாம், ஐன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த i வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போச்சுன்னா என்ன ஆகும், i ப்ளஸ் ஐயாக மாறிடும். ஸோ 2iன்னு மாறிடும். ஓகே, ஸோ 2i ஈக்குவல் டு log 2 ஆஃப் இன்டெகிரல் 0 to pi by 4 into 1 dx. ஓகே, ஸோ 1 dx இன்டெகிரேட் பண்ணாக்கா என்ன வரும், pi by 4ன்னு மட்டும்தான் வரும். ஓகே, அதாவது எக்ஸ்ன்னு வரும், எக்ஸில் வந்து pi by 4 2 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வெறும் pi by 4 மட்டும் வரும். ஸோ இப்போ இந்த 2வும் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ i ஈக்குவல் டு pi by 8 into log 2. ஓகே, நல்லா பாருங்கள், இந்த கொஷின்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு மாற்றுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா? புரிஞ்சிடுச்சுல இந்த கொஷின்? நான் அடுத்த கொஷின் போகிறேன். ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். மைனஸ் pi by 2 to pi by 2 இருக்குது. ஓகே, மைனஸ் pi by 2 to pi by 2 இருந்தால் என்ன சொன்னேன், மைனஸ் a to a நினச்சா என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுவோம். என்னது, ஈவன் ஆட் ஃபங்க்ஷன் வச்சு. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஈவனாக இருந்துச்சுனாக்கா ஒரு ஃபார்மில் போடுவோம், ஆடாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்மில் போடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் வந்து ஈவனாக இல்லை ஆடான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ நான் ஃபஸ்ட்டு கவனிங்க, ப்ராப்பர்ட்டி எப்படி நான் டிட்டர்மைன் பண்ணுறேன், என்னோடய லிமிட்டை பார்த்து நான் டிட்டர்மைன் பண்ணேன். இவ்வளோ நேரம் லிமிட் வந்து 0 to a இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால் நான் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணேன். இப்போ என் இடத்துல வந்து மைனஸ் a to a வந்துடுச்சு. ஓகே, அதனால் நான் வேறு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன், என்னோட ஈவன் ஆட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஒரு வேளை ஈவனாக இருந்துச்சுன்னா என் ஃபங்க்ஷனுக்கு ஒரு வாட்டி வரும், ஆடாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்மில் வரும். சரியா? ஸோ கவனிங்க, எப்படின்ட்டு கவனிங்க நல்லா. ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஈவன் ஆடுன்னு எப்படி ப்ரூவ் பண்ணணும், f of x இருக்குல்ல, f of xக்கு பதிலாக f of minus xன்னு போடணும்.
ஓகே, ஒருவேளை நீங்கள் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு போட்டு சால்வ் பண்ணதுக்கப்புறம் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட். இல்லை நீங்கள் சால்வ் பண்ணி போட்டதுக்கப்புறம் அதே மாதிரி சேம் எஃப் ஆஃப் எக்ஸ்னே வந்துடுச்சுனாக்கா அது வந்து ஈவன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடுறோம். அப்போ என்ன ஆகும், சைன் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். கரெக்டாக, ஐ மீன் சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதாவது மைனஸ், இப்போ சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்ன ட்ரிக்னோமெட்ரியில் சொல்லி கொடுத்தேன், மைனஸ் சைன் எக்ஸ் தான். கரெக்டாக, மைனஸ் சைன் எக்ஸை ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா பாசிட்டிவாக மாறிடும். கரெக்டாக, அப்போ இது வந்து என்ன ஆகிடுச்சு, அகெயின் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸே கிடச்சிருச்சு. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸை ஈக்குவேட் பண்ணி மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணாலும் அகெயின் எஃப் ஆஃப் எக்ஸே வருது. அப்போ இது வந்து என்னது, ஈவன் ஃபங்க்ஷன். ஓகே, ஒரு வேளை ஈவன் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சா நான் என்ன சொன்னேன், ஃபார்முலா இருக்குது, டேரெக்ட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகே, see here இந்த கொஷின் தான் சொன்னேன். ஒருவேளை என் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆயிடுச்சு, ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா ஐ கேன் ரைட் இட் as 2 times of 0 to a f of x dx. ஓகே, ஒருவேளை ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா நான் டேரெக்டாக 0 போட்டுட்டு கொஷினை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டாக, ஸோ என்ன பண்ணிவிட்டேன், நான் இப்போ வந்து ஈவன் ஃபங்க்ஷன்றனால நான் ஈவன் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன், இந்த ஃபங்க்ஷனை நான் இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். 2 times of 0 to a, a வந்து π/2 sin square x dxன்னு போட்டேன். ஓகே, இப்போ இதை நல்லா கவனிங்க, இது என்னது ஆக்சுவலாக, இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இது ஆக்சுவலாக இது வந்து லெட் இட் பி த நியூ ஐ. இது இனிஷியலாக இருக்க ஐயில் இப்போ நீங்கள் இந்த ஐயை வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் மாற்றி எழுதிட்டீங்க. இதுவும் வந்து ஐ தான் இப்போதைக்கு. சரியா, இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், செகண்டாக இன்னொரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கப்புறம் இப்படி வந்திருக்கு. ஓகே, ஸ்டில் இப்போ நீங்கள் இதை நினச்சிங்கனாக்கா வேணும்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்மில் வச்சு நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். ஓகே, உங்களை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து ப்ராப்பர்ட்டிலேயே சால்வ் பண்ணுறது இன்னும் ஈஸி. எப்படின்னாக்கா 2 times of 0 to a sin square x dx இருக்குது. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாமா, 0 to a தெரியுதா, 0 to a ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, மைனஸ் a to a இருந்துச்சு, அதனால இந்த ப்ராப்பர்ட்டி. இப்போ என்ன ஆகிடுச்சு, நீங்கள் சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் சிம்ப்ளிஃபை ஆகிட்டு வந்துடுச்சு. இதுவே இப்போ நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ணுற ஃபங்க்ஷனாக இருந்தால் இதை அப்படியே டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் இப்போ இது இன்னமும் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறோம், அகெயின் இந்த இடத்துல திருப்பி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம் 0 to a. ஓகே, ஸோ 0 to a f of x dx equal to 0 to a f of a minus x dx. ஓகே, இப்போ இதுதான் உங்களோட ஐயோட வேல்யூ. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லெட் இட் பி ஈக்குவேஷன் 1. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸுக்கு பதிலாக a minus x போடுறேன், அதாவது π/2 minus x போடுறேன். அப்போ 2 times of 0 to π/2 sin of π/2 minus x whole square. ஓகே, sin π/2 minus x என்னது, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், sin π/2 minus x is nothing but what, உங்களோட cos x. கரெக்டாக, ஸோ அப்போ என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐ இருக்குது. ஓகே, ஐ ஈக்குவல் டு 2 times of 0 to π/2 cos square x dxன்னு இருக்குது. ஓகே, லெட் இட் பி 2. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ ஈக்குவேஷன் 1யும் ஈக்குவேஷன் 2யும் ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும், ஆல்ரெடி அங்கே ஒரு ஐ இருக்குது, இங்கேயும் ஒரு ஐ இருக்குது. ஸோ ஐ ப்ளஸ் ஐ வந்து 2i மாறிடும். ஓகே, cos square x ப்ளஸ் sin square x என்ற ஃபார்மெட்டில் கொண்டு வரணும். ஸோ 2 into 0 to π/2 காமன் எடுத்தால் sin square x ப்ளஸ் cos square x into dx. ஓகே, இதை சால்வ் பண்ணாக்கா இந்த வேல்யூ ஃபுல்லாக 1 ஆகிடும். ஸோ 1 இன்டெகிரேட் பண்ணாக்கா எக்ஸு, அண்ட் எக்ஸில் வந்து π/2 அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் π/2 மட்டும்தான் கிடைக்கும். இந்த 2வும் கேன்சல். ஓகே, ஸோ π/2வில் இந்த 2 கேன்சல். ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ i ஈக்குவல் டு π/2. சரியா, புரிஞ்சா, எப்படி பண்ணணும் புரியுதா? ஸோ என்ன ஆகிடுச்சு, எனக்கு இந்த இடத்துல எப்படி இன்னொரு வாட்டி இது சொல்கிறேன் பாருங்கள். -a to a இருந்துச்சா, -a to a இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிக்கலாம், ஈவன் அவுட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இப்படி ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே, பட் ஸ்டில் எனக்கு இது வந்து இன்னும் சால்வ் ஆகலை. எனக்கு பார்த்த உடனே sin square xன்னு தெரியுது. ஓகே, அப்போ எனக்கு வந்து ஒரு வேளை sin square x ப்ளஸ் cos square xன்னு கொண்டு வந்துட்டேன்னு என்ன ஆகும், இதை 1ன்னு மாற்றிட்டு நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி. கரெக்டாக, அப்போ என்ன பண்ணுறேன், நான் அந்த மாதிரி கொண்டு வரேன்னா டெஃபினட்டாக இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணால் அதே மாதிரி நான் நினச்ச மாதிரியே எனக்கு வந்து cos square x கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ 1யும் 2யும் ஆட் பண்ணுறேன், எனக்கு ஃபைனலாக ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டினாக நீங்கள் சம்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், எந்த ப்ராப்பர்ட்டியில் போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு யோசிக்கணும். சரியா, அகெயின் பாருங்கள், 0 to π x divided by 1 plus sin xன்னு இருக்குது. ஓகே, நல்லா கவனிங்க, 0 to a ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ நான் எதுவுமே சேஞ்சு பண்ணல, அதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டினா 0 to a f of x dx இருந்துச்சுன்னா 0 to a f of a minus x into dxன்னு போட்டுக்கலாம். அதான் எனக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி. கரெக்டாக, ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே வந்து π minus x சப்ஸ்டியூட் பண்ணுறேன். π minus x divided by 1 plus sin π minus x dxன்னு போடுறேன். ஓகே,
sin pi minus x என்னது sin x தான். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. sin pi minus x is nothing but sin x. ஓகே, ஸோ pi minus x divided by 1 plus sin xனு வருது. இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 1 plus sin x இருக்குது, இங்கே 1 plus sin x இருக்குது. இதுவும் I தான், இதுவும் I தான். இஃப் ஐ எம் ஆடிங் 1 and 2 என்ன ஆகும், மேலே எக்ஸ் ப்ளஸ் பை மைனஸ் எக்ஸ், அதாவது எக்ஸ் டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆகுது மேலே, கீழே வந்து 1 + sin x 1 + sin x காமனாக வந்துடும். ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து ஆடிங் ஈக்குவேஷன் 1 and 2, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 2y ஆகிடும். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 0 to pi காமன், எக்ஸ் ப்ளஸ் பை மைனஸ் பை, ஐ மீன் எக்ஸ் ப்ளஸ் பை மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை இதுவும் காமனாக எடுத்துக்கலாம் 1 + sin x. ஓகே, ஸோ இப்போ இதனால் என்ன அட்வான்டேஜ்னா, நல்லா கவனிங்க, 2y இங்கே இருக்குது, பை காமனாக வெளியே எடுத்துட்டேன், 0 to pi 1 divided by 1 + sin xனு வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணணுமா, இப்படியே வச்சா சால்வ் பண்ண முடியுமா, நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன், இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னாக்கா, ஐ எம் மல்டிப்ளையிங் டிவைடிங் வித் 1 - sin x. ஓகே, அப்படி பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு சொல்கிறேன். 1 - sin x மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணால் தான் இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், pi 0 to pi 1 - sin x டிவைடட் பை 1 + sin x. ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு 1 - sin x இருக்குது. கரெக்டாக. ஸோ என்ன ஆகிடுச்சு, இது வந்து a + b × a - b, அப்போ என்னது a² - b² ஃபார்முலா, அதாவது 1 - sin square xனு வந்துடுச்சு. ஓகே, விச் இஸ் நத்திங் பட் வாட், cos square x. ஓகே, மேலே வந்து 1 - sin x அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளாக ஆகிடுச்சு. 1/cos square, இதை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 1/cos square x என்ன போட்டுக்கலாம், secant square xனு போட்டுக்கலாம். அதே மாதிரி மேலே வந்து sin x இருக்குது, கீழே வந்து என்ன இருக்குது, cos square x இருக்குது. ஓகே, sin x/cos x என்னது, tan x. கரெக்டாக, tan x. அண்ட் 1/cos x வந்து secant x. சரியா. ஸோ பாருங்கள், இது வந்து இவ்வளோ சிம்பிளாக மாற்றிட்டோம் நம்ம. ஓகே, இதை இன்டிகிரேட் பண்ணுறதும் நமக்கு ஈஸி, டைரக்ட் ஃபார்முலாவே தெரியும். கரெக்டாக. ஸோ அதனால தான் வந்து நான் 1 - sin x-ஐயும் 1 + sin x-ஐயும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கேன். சரியா. இப்போ இதை இன்டிகிரேட் பண்ணுறது ஈஸியாக, secant square x இன்டிகிரேட் பண்ணாக்க என்ன கிடைக்கும், tan x கிடைக்கும். அதே மாதிரி secant x × tan x இன்டிகிரேட் பண்ணாக்க என்ன கிடைக்கும், secant x கிடைக்கும். ஓகே, ஜஸ்ட் டேரெக்டாக நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் tan 0வோட வேல்யூ 0 அண்ட் tan பையோட வேல்யூவும் 0. ஓகே, அப்போ இந்த ஃபுல் டேர்ம் நமக்கு வந்து 0 வரும். secant பையோட வேல்யூ என்னது, ஆக்சுவலாக secant பை எப்படி கண்டுபிடிப்பீங்க, cos pi - 1 தான் secant பை. கரெக்டாக. ஸோ cos பையோட வேல்யூ வந்து என்னது 0, அப்போ secant பையோட வேல்யூ வந்து -1. அதே மாதிரி secant 0வோட வேல்யூ வந்து +1. ஓகே, ஜஸ்ட் வேல்யூஸ் எல்லாம் கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2i = 0 - pi × 1 - 1 ஓகே வரும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2i = 2π வரும். 2 கேன்சல், ஸோ i = πன்னு கிடச்சிரும். ஓகே, புரியுதா. ஸோ அடுத்து பாருங்கள், ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான்டா. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நான் சொல்கிற மாதிரியே பார்த்துட்டே வாங்க, ஈஸி தான். ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஷின் நீங்கள் பார்த்த உடனே சொல்லிவிடுவீங்க. ஓகே, இது எப்படி இருக்குது, -a to a இருக்குது. லிமிட் வந்து -a to a என்ன சொல்லியிருக்கேன், ஆர்டர் ஈவன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே. ஸோ என்ன பண்ணுறேன், நான் இது ஆர்டர் ஈவனான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஆர்டர்னா என்னது, f of - x should be equal to - f of x. அப்போ இது வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஒருவேளை f of - x போட்டு வெறும் f of x மட்டும் வந்துச்சுன்னா ஈவன். ஒருவேளை ஈவனாக இருந்துச்சுன்னா என்ன, இந்த டேர்ம் அப்படின்னு என்ன எழுதிக்கலாம், 2 times of 0 to a f of x dxன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஒருவேளை ஆர்டர் இருந்துச்சுன்னா இந்த ஃபுல் டேர்ம் அப்படின்னு நான் 0ன்னு போட்டு ப்ரூவ் பண்ணிடலாம். கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இது ஈவன் ஆர்டர்னு கண்டுபிடிக்க போகிறேன். f of x = என்னது, sin square x. ஓகே, f of - x = என்னது, f of -x என்னது. ஓகே கைஸ், இது வந்து பவர் 7. ஓகே, நான் இதை 2ன்னு நினச்சிட்டேன், இது 7 x sin பவர் 7 இது. ஓகே, அப்போ என்ன ஆகும், -sin x whole power 7 which is nothing but what, -sin power 7x. கரெக்டாக. ஸோ இது என்னது, -f of xன்னு மாறிடுச்சு. ஓகே, -of f of xன்னு மாறினா என்ன சொன்னேன், ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா இந்த இன்டெகிரேஷன் பண்ணால் 0. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு திஸ் ப்ராப்பர்ட்டி நீங்கள் டேரெக்டாக இப்படி செய்கிறீங்க. அக்கார்டிங் டு திஸ் ப்ராப்பர்ட்டி ஓகே வி ஆர் கெட்டிங் 0ன்னு போட்டுருங்க. சரியா. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்மில் பாருங்கள், இதை பார்த்துட்டு நீங்களே கெஸ் பண்ணுங்கள் எந்த ஃபார்மில் வரும்ன்ட்டு. ப்ராப்பர்ட்டி எந்த ப்ராப்பர்ட்டி வரும், 0 to a ப்ராப்பர்ட்டி வருமா, 0 to a ப்ராப்பர்ட்டி வருமா, நல்லா யோசிங்க. ஆக்சுவலாக 0 to a ப்ராப்பர்ட்டியை வச்சு நீங்கள் போடலாம், தப்பு இல்லை. ஓகே, பட் உங்களுக்கு நான் வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி 0 to 2aன்ட்டு ஒரு ஃபார்முலா படித்தோம். கரெக்டாக, ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோம். 0 to 2aன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோம். அந்த ப்ராப்பர்ட்டியில் நான் போட போகிறேன். ஓகே, பட் இஃப் யூ விஷ்
0 to a ப்ராப்பர்ட்டிலையும் வச்சு நீங்கள் போடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி தரணுன்ட்டு நான் 0 to 2a ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறேன். ஓகே, 0 to 2a f of x dx ஈக்குவல் என்ன போட்டுக்கலாம்னா 2 times of 0 to a f of x dx. ஓகே, பட் 0 to 2a அப்ளை பண்ணும்போது கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே, என்ன கண்டிஷன்ஸ் இங்கே பாருங்கள், ப்ராப்பர்ட்டி காமிச்சிடும் உங்களுக்கு, அப்போ தான் புரியும். இங்கே பாருங்கள், 0 to 2a நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே, என்ன கண்டிஷன்ஸாக, இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது உங்களோட எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸ்னு போடுவீங்க. ஓகே, எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸ்னு வச்சு சால்வ் பண்ணி உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸே வந்துடுச்சுனாக்கா நீங்கள் வந்து இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும். ஓகே, ஒருவேளை எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸ்னு போட்டுட்டு உங்களுக்கு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துச்சுன்னா நீங்கள் 0ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன் நான். நீங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு ஓகே. எங்கே விட்டேனே தெரியலையே. ஸோ என்னது, 0 to 2a f of x dx equal to 2 times of 0 to f of x dx if f of 2a minus x. ஓகே, அப்போ நமக்கு என்ன, முதல்ல அந்த 2a minus x என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து 0வா இல்லை இந்த ஃபார்முலாவான்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, we know that f of x equal to cos power 5x. கரெக்டாக? அப்போ f of 2a minus x என்ன வரும், எங்கெல்லாம் x இருக்கும் அங்கெல்லாம் என்ன பண்ணும், நம்மளோட 2π மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் 2π மைனஸ் எக்ஸை வந்து எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ போடணும். அப்போ காஸ் 2π மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 5 வரும். ஓகே, நல்லா கவனிங்க, காஸ் 2π மைனஸ் எக்ஸ் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் எக்ஸ் தான் கிடைக்கும். கரெக்டாக? காஸ் 2π மைனஸ் எக்ஸ் பண்ணாலும் காஸ் எக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் காஸ் பவர் 5x. கரெக்டாக? இது என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, எப்போ வந்து உங்களுக்கு எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு வருதோ அப்போ நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? தேர்ஃபோர் உங்களோட i ஈக்குவல் டு என்னது, 2 times ஆஃப் 0 to a. இந்த வாட்டி 2πன்னு வராது, a வரும். நல்லா கவனிங்க, 0 to a கொஸ்டினில் 2π இருந்துச்சு. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டோம், 0 to a காஸ் பவர் 5 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு dx. ஓகே, ஸோ இப்போ இதை பாருங்கள், இது என்ன ஆகிடுச்சு, இப்போ சிம்பிளிஃபை ஆகிடுச்சு, 0 to a என்ற ஃபார்மில் வந்திருக்கு. ஓகே, 0 to a f of x dx எப்படி எழுதிக்கலாம், 0 to a f of a minus x dxனு எழுதிக்கலாம். கரெக்டாக? ஸோ a minus x f of dx எழுதிட்டேன், அதாவது cos of pi minus x into whole power 5. ஓகே, cos pi minus x is nothing but what, உங்களோட cos power 5 தான். ஓகே, cos x தான் வரும். ஸோ cos power 5x dxனு வருது. ஓகே, நல்லா கவனிங்க, இதுவே என்னது, இது உங்களோட i. ஓகே, ஆல்ரெடி நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க, ஒரு ஐயோட வேல்யூ இருக்குது ஆல்ரெடி. ஓகே, என்னது, இதுதான் உங்களோட இனிஷியல் i. ஓகே, லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 1. ஓகே, இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சது வந்து லெட் இட் பி ஈக்குவேஷன் 2. ஐம் சாரி, ஒரு விஷயத்தை கவனிங்க, இந்த இடத்துல இருந்தால் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். கரெக்டாக? இதை சால்வ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்மில் மாற்றிட்டோம். ஓகே, ஸோ இப்போ இது லெட் இட் பி ஈக்குவேஷன் 1. ஓகே, ஈக்குவேஷன் 1 இருந்தது i ஈக்குவல் டு 2 times of 0 to pi cos power 5 into x. ஓகே, இதை நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் i எப்படி ஆகிடுச்சு, i equal to minus 2 0 to pi cos power 5x into dx. ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கள், 1 2 ஆட் பண்ணுங்கள், i plus i equal to 2y. இந்த சைடு அது ப்ளஸ் டேர்ம், இது மைனஸ் டேர்ம். ஸோ இது ஃபுல்லாகவே அப்படியே கேன்சல் அவுட் ஆகிட்டு 0 வந்துடும். ஸோ i equal to 0. ஓகே, 15 கொஷின் பாருங்கள். 15 கொஷின், i equal to 0 to pi by 3 sin x minus cos x divided by 1 plus sin x into cos x. ஓகே, ஸோ அகெயின் லிமிட் பார்க்குறேன், 0 to a. அப்போ கண்டிப்பாக 0 to a f of x dx தான் அப்ளை பண்ணணும். 0 to a f of a minus x into dxனு போட்டுக்கிறேன். சரியா? லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 1. ஓகே, அப்போ என்ன பண்ண போகிறோம், ஆப்வியஸாக ஃபைனலாக எங்கேயோ ஒரு இடத்துல 1 + 2 பண்ண போகிறோம், அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் என்ன பண்ணணும், pi by 3 minus xன்னு போடணும். ஓகே, அப்போ sin pi by 3 minus x வந்து என்ன தெரியும் நமக்கு, cos xன்னு தெரியும். ஓகே, ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதே மாதிரி cos pi by 3 minus x மைனஸ் sin x. ஓகே, ஸோ அதே மாதிரி கீழேயும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா cos x and sin x மாறிடும். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா, ஒன்றும் இல்லை, sin xன்னு இருக்குல்ல, sin xக்கு பதிலாக sin pi by 3 minus xன்னு போடுறேன். அண்ட் sin pi by 3 minus xக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், என்னது sin x தான். ஓகே, ஸோ அதனால தான் ஐ மீன்
காஸ் எக்ஸ் வரும். ஸோ காஸ் எக்ஸ் போட்டேன். அதே மாதிரி காஸ் பை பை 3 மைனஸ் எக்ஸுக்கு மைனஸ் சைன் எக்ஸ் வரும், ப்ளஸ் சைன் எக்ஸ் வரும். ஸோ அந்த சைன் எக்ஸை அப்படியே இங்கே போட்டுட்டேன். ஓகே, ப்ளஸ் sin x into cos x பதிலாக cos x into sin x. ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இதுவும் ஐ தான், இதுவும் ஐ தான். ஸோ இதையும் ஆட் பண்ணாக்க என்ன ஆகும், இதுக்கு நமக்கு காமன் கிடச்சிருச்சு. மேலே இருக்க டேர்மு கீழே இருக்க டேர்ம் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ டோட்டலாக இந்த டேர்மே ஃபுல்லாக 0 ஆகிடும். ஓகே, எப்படி பாருங்கள், sin x மைனஸ் sin x ப்ளஸ் cos x மைனஸ் cos x. ஓகே, மேலே ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. ஸோ கீழே என்ன வந்தாலும் சரி கவலை இல்லை, டோட்டல் டேர்மும் 0 ஆகிடும். ஓகே, ஸோ ஐ இன்டெகிரேஷன் பண்ணால் நமக்கு 0. 17 கொஷின் பாருங்கள். 17 கொஷின் அதே மாதிரி இதே மாதிரி கொஷின் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம் நம்ம கரெக்டாக. என்னென்னா 0 to a f of x dx அந்த ஃபார்முலா தான். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன், a மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ a மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணாக்கா 0 to a f of a மைனஸ் எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் a மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ். ஓகே, நல்லா பாருங்கள், இங்கே ரூட் எக்ஸ் ரூட் a மைனஸ் எக்ஸு ரூட் எக்ஸ் ரூட் a மைனஸ் எக்ஸு என்ன பண்ணுங்கள், 1 and 2 ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 2y equal to root x plus root a minus x divided by root x plus root a minus x. இது எதுவும் கேன்சல் பண்ண x equal to 1 and இதை differentiate integrate பண்ணாக்கா you will get what, 2y equal to aன்னு கிடைக்கும். ஸோ I equal to a by 2ன்னு வரும். சரியா, 17 question easy. 18 question. ஓகே, வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ப்ராப்பர்ட்டி போய்கிட்டே இருக்கும். சரியா, ஸோ இந்த கொஷின் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. ஒரு 10 நிமிஷமாச்சும் ஆகும் இந்த கொஷின் புரியறதுக்கு உங்களுக்கு. சரியா, பொறுமையாக கவனிச்சிங்கன்னா தான் இந்த கொஷின் புரியும். சரியா, 18 கொஷின் மட்டும் 16 கொஷின் மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின். சரியா, 16 கொஷின் போட்டுமே 18 கொஷின் பார்த்துடலாம். இது சிம்பிள் கொஷின் தான். 18 and 19 பார்த்துட்டு அப்புறமா 16 பார்ப்போம். சரியா, 18 கொஷின் பாருங்கள். 0 to 4 மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. மாடுலஸ் ஃபங்க்ஷன் தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன், நீங்கள் போட்டுருங்க. ஓகே, அப்போ எக்ஸோட லிமிட் என்னது, எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் than or equal to 0. அப்போ வந்து உங்களுக்கு லிமிட் வந்து எப்படி பிரிஞ்சிடும், 1 to 4 தனியாக ஒரு லிமிட்டு, 0 to 1 ஒரு லிமிட். ஓகே, 0 to 1க்கு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. இதுக்கு இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ இதை நான் போட மாட்டேன். 19 கொஷின் மட்டும் பாருங்கள், இது சிம்பிள் தான். ப்ரூவ் பண்ணணும். 0 to a f of x d of x dx equal to 2 times of 0 to a f of x dxன்னு ப்ரூவ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. கிவன் என்னென்னா f of x equal to f of a minus x and g of x plus g of a minus x equal to 4. ஓகே, இது மாதிரி கொடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு என்ன தெரியும், 0 to aன்னு தெரிஞ்சாலே நமக்கு ப்ராப்பர்ட்டி ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம கண்ணுக்கு. 0 to a f of x dx equal to 0 to a f of a minus x dx. ஓகே, அப்போ எங்கெல்லாம் வந்து, ஓகே உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன், நான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணுறேன். ஸோ LHS ஈக்குவல் டு எங்கெல்லாம் வந்து எக்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் a மைனஸ் எக்ஸ். ஸோ f of a மைனஸ் எக்ஸ் இன்டூ g of a மைனஸ் எக்ஸ். ஓகே, கொஷனில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. f of a மைனஸ் எக்ஸ் என்ன போட்டுக்கலாம், f of xன்னு போட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி g of a மைனஸ் எக்ஸ் என்ன போட்டுக்கலாம், 4 மைனஸ் g of xன்னு போட்டுக்கலாம், 4 மைனஸ் g of x. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் லிமிட்டை உள்ளே அப்ளை பண்ணுறேன். இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 4 times of 0 to a f of x மைனஸ் 0 to a f of x into g of x into d of x. ஓகே, கரெக்டாக. ஸோ இப்போ பாருங்கள், இது என்னது ஆக்சுவலாக 0 to a f of x d of x dx வந்து என்னது, ஆல்ரெடி ஐ கொஷன்லேயே கொடுத்துருந்தாங்க ஐ. கரெக்டாக. ஸோ இதை வந்து ஐன்னு வச்சு போட்டால் என்ன ஆகும், இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ஐ இருக்குது, இங்கேயும் ஒரு ஐ ஃபார்ம் ஆகிடுச்சு. இது அந்த பக்கம் போச்சுன்னா 2i மாறிடும். ஓகே, ஸோ 2i equal to 4 times of 0 to a f of x dx. இதுதான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதானே, சிம்பிள் தான். ஓகே, ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஹீரோ ஆஃப் திஸ் சாப்டர். ஓகே, ஹீரோ ஆஃப் திஸ் சாப்டர் கொஷின் இது தான். 16 கொஷின். ஓகே, ஆல்ரெடி 43 minutes ஆகிடுச்சு எனக்கு தெரியும். ஓகே, கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. இந்த லாஸ்ட் கொஷின் இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும். ஓமேகா 6:10 ஆகிடுச்சா. ஸோ 16 கொஷின் பாருங்கள். I equal to 0 to pi log of 1 plus cos x into dx. ஓகே, இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே, let us assume this is equation 1. ஓகே, ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். ஸோ 0 to பைன்றதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான். 0 to a f of x into dx equal to 0 to a f of a minus x into dx. நல்லா தெரியும். சரியா, கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. இந்த கொஷின் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, பொறுமையாக கவனிங்க. நானே கஷ்டம்னு சொன்னாக்கா அது டெஃபினெட்லி கஷ்டமான கொஷின் தான். சரியா, ஸோ இப்போ என்ன பண்ணணும், ப்ராப்பர்ட்டியை இங்கே அப்ளை பண்ணணும். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும், a மைனஸ் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல a வந்து பை. ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் பை மைனஸ் எக்ஸும் போடணும். ஸோ 0 to pi log ஓகே 1 ப்ளஸ் cos எக்ஸுக்கு பதிலாக cos pi minus x into dxன்னு போட்டேன். ஓகே, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். cos pi minus x is nothing but what, மைனஸ் cos x. ஓகே, கரெக்டாக. ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்னால் ஸ்ட்ராங்காக இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ cos pi minus x வந்து மைனஸ் cos xன்னு போட்டுக்கலாம்.
அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகிடுச்சு 0 to pi log of 1 minus cos x மாறிடுச்சு. ஓகே, log 1 minus cos x மாறிடுச்சு. Let us assume this is equation 2. ஓகே, இப்போ நான் வந்து ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துலையும் i இருக்குது, இதுவும் வந்து i தான் சரியா. அப்போ i + i என்னது 2i, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2i வந்துடுச்சு. இப்போ log of 1 plus cos x, ஓகே, plus log of 1 minus cos x, log m plus log n, ஓகே, ப்ராப்பர்ட்டி log m plus log n என்ன பண்ணிக்கலாம், log of mn போட்டுக்கலாம். ஓகே, ஸோ log m plus log n நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் log of m into n போட்டுக்கிறேன். ஸோ இங்கே என்ன 1 plus cos x, இங்கே என்ன இருக்குது 1 minus cos x, அப்போ என்ன போட்டுக்கலாம் 1 minus cos square x dx போட்டுக்கலாம். இந்த ஸ்டெப் புரிஞ்சா இல்லையா இந்த ஸ்டெப்பு? ஓகே, ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம் 1 minus cos square x நம்ம sin square x போட்டுக்கலாம் dx. ஸோ 2i ஈக்குவல் டு என்ன ஆகிடுச்சு 0 to pi log sin square x dxன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 வந்து இது வரைக்கும் புரிஞ்சுலாம், எந்த டவுட்டும் கிடையாதுல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டெப் வரைக்கும் டவுட் இல்லைல்ல, கிளியராக ப்ரொசீட் பண்ணுறேன் நான். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் என்ன பண்ணேன், இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிவிட்டு log a minus log b அதை இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணாக்க எனக்கு ஃபைனலாக இப்படி கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இதை நான் சால்வ் பண்ணணும். ஓகே, இதை எப்படி நான் சால்வ் பண்ண போகிறேன், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். sin square x என்னது, ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா? sin square x வந்து ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா? ஓகே, பிஃபோர் தட் 1 minute நான் இதே ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சில்ல எப்படி வந்துச்சுன்ட்டு. ஓகே, இப்போ இதை பாருங்கள், log of a ஸ்கொயரு என்னன்னு போட்டுக்கலாம்னா 2 times of log a போட்டுக்கலாமா? ஸோ அந்த மாதிரி தான் log of sin x ஹோல் ஸ்கொயர்னு நான் என்ன பண்ணிக்கிறேன். ஓகே, 2 times of 0 to pi log of sin x dxன்னு போட்டுட்டேன். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்டார் போட்டுக்கோங்க. ஓகே, இது ஃபைனலாக நமக்கு யூஸ் ஆக போகுது. இப்போ யூஸ் ஆகாது, இந்த ஈக்குவேஷன் ஃபைனலாக யூஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ இந்த 2 கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு i ஈக்குவல் டு என்ன ஆகிடுச்சு 0 to pi sin log of sin x dxன்னு மாறிடுச்சு. ஓகே, புரிஞ்சா கைஸ், புரிஞ்சா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் இது வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறேன். 0 to 2a f of x dx ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, நான் 0 to a அப்ளை பண்ணல, நல்லா கவனிங்க. 0 to 2a அப்ளை பண்ணுறேன். நான் போடுற மாதிரி போட்டால் தான் இந்த கொஷனுக்கு ஆன்சர் வரும், சரியா? ஸோ கவனிங்க, 0 to 2a அப்ளை பண்ணுறேன். f of x dx ஃபார்முலா என்ன, 2 times of 0 to a f of x dx தான் அதோட ஃபார்முலா, கரெக்டாக? இஃப் எப்போனாக்கா if f of 2a minus x equal to f of x, அதாவது f of 2a minus x, x இருக்க இடத்துல 2a minus x போட்டு வச்சு சால்வ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு f of xே வந்துடுச்சுனாக்கா நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதை செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா 2a minus xை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் செக் பண்ணி பார்த்ததில் வந்து மேட்ச் ஆகுது. ஓகே, f of 2a நான் இந்த இடத்துல 2 pi minus x, கரெக்டாக? ஸோ x இருக்கிற 2 pi minus xன்னு போடுங்க. sin of 2 pi minus x, sin of 2 pi minus x is nothing but what, sin x தான் again, கரெக்டாக? sin x, ஐ மீன் sin 2x தான் வரும், சரியா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணாக்க எனக்கு வந்து இது ரெண்டும் ஈக்குவல் ஆகுது. ஸோ இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டு நான் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். i equal to 2 times of 0 to pi log of sin x dx. ஓகே, let us assume this is equation 3. ஓகே, இப்போ இதையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ திரும்பவும் நான் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறேன். 0 to a f of x equal to 0 to a f of a minus x dx. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 2 into ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. ஸோ 2 into 0 to pi by 2 into log of sin pi by 2 minus x, ஓகே, into dx. ஓகே, லிமிட் பாருங்கள், லிமிட் இந்த இடத்துல பையிலேருந்து pi by 2 மாறிடுச்சு. எப்படி மாறிச்சு, பையிலேருந்து pi by 2 மாறிடுச்சு. ஏன், நல்லா யோசிங்க, யோசிச்சுட்டு நீங்கள் போடுங்க. ஓகே, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஹிண்ட்டு மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ pi by 2 மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணணும். இப்போ 2 times of 0 to pi log of cos x, pi by 2 sin pi by 2 minus x வந்து cos x, இது வந்து 4 ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் 3யும் 4யும் ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், 2i equal to 2 times of integral 0 to pi by 2 log sin x plus log cos xன்னு வரும். இன்டெகிரேஷன் காமனாக இருக்குது, சரியா? ஸோ log sin x plus log cos xன்னு இருக்குது. ஓகே, ஆடிங் அண்ட் சப்ட்ராக்டிங். இப்போ இதை வந்து நான் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், log 2வை ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறேன். ஓகே, log 2வை ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணுறேன். அப்போ
log sin x plus log cos x plus log 2x minus log 2. ஓகே, ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன யூஸ்னாக்கா, நான் வந்து இப்படி போட்டுக்கலாம் என்னோடய கொஷனை. எப்படி போட்டுக்கலாம்? log a plus log b என்ன சொன்னேன் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, log abன்னு போட்டுக்கலாம். அப்போ log a log b log c. ஓகே, log c இது மூணுத்தையும் நான் என்ன எழுதிக்கலாம், log of 2 sin x cos xன்னு போட்டுக்கலாம். கரெக்டாக? ஸோ 2 sin x cos xக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 2 sin x cos xோட ஃபார்முலா வந்து sin 2xன்னு வரும். சரியா? அப்போ நான் இந்த 3 டேர்முக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம், சிம்பிளாக இந்த 3 டேர்முக்கு பதிலாக log of போட்டுட்டு sin 2xன்னு போட்டுக்கலாம். சரியா? ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் log of இந்த 3 டேர்முக்கு பதிலாக log of sin 2x மட்டும் போட்டுட்டு மைனஸ் log 2ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ இதை உள்ள இன்டெகிரேட் பண்ணாக்க என்ன ஆகும், 0 to pi by 2 log of sin 2x minus log 2 ஒரு கான்ஸ்டன்ட் 0 to pi by 2 dx. ஓகே, இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ நம்ம வந்து சப்ஸ்டிடியூஷனும் அப்ளை பண்ண போகிறோம். let us assume t equal to 2x. அப்போ dt by dx என்ன ஆகும், 2ன்னு வரும். அதாவது dx equal to dt by 2. இதை எடுத்துகிட்டு போய் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், 1/2 வெளியே காமனாக வந்துடும், 1/2. ஓகே, 0 to pi அப்படியே இருக்குது. பையும் மாற்றணும். இது கரெக்டாக டெஃபினிட் இன்டெக்ரலில் நம்ம வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணால் பையோட வேல்யூவும் மாற்றணும். சரியா? when x equal to 0 t equal to 0, when x equal to pi by 2 t equal to what, வெறும் pi. ஓகே, ஸோ லிமிட் வந்து 0 to pi மாறிடுச்சு. log sin t dt ஆகிடுச்சு. ஓகே, மைனஸ் log 2 into pi by 2. இதை சால்வ் பண்ணால் log 2 into pi by 2 வருது. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஈக்குவேஷன் ஸ்டார் பாருங்கள், இன்டெக்ரல் ஆஃப் 0 to pi log of sin x dxன்னு இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நான் போட்ட ஸ்டார் எங்கே, see here, 0 to pi log of sin x dx. ஓகே, ஸ்டார். ஸோ இதுவும் ஐ தான், அதுவும் ஐ தான். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து இப்போ இந்த இடத்துல அந்த ரிலேஷனை யூஸ் பண்ண போகிறேன். இந்த டேர்முக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், ஐன்னு போட்டுக்கிறேன். ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஐ இருக்குது. ஸோ ஐ ஈக்குவல் டு half of i minus log 2 into pi by 2. ஓகே, half i minus i வந்து வெறும் half i தான். திருப்பி minus log 2 pi by 2 which is nothing but what, 2 கேன்சல் அவுட் ஆகிட்டு ஃபைனலாக i equal to minus pi log 2 தான் ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து நிஜமாகவே காட் லெவல் கொஷின் தான். ஓகே, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் தான். நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன், இது ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஸ்டெப்பை மட்டும் கவனிங்க. இது கொஷின் அப்பப்போ கேட்குற கொஷின் ஆக்சுவலாக. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் 0 to a ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறேன். இந்த கொஷனில் அப்ளை பண்ண என்ன ஆச்சு, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஆட் பண்ணாக்க எனக்கு வந்து i equal to 0 to pi log of sin square x dxன்னு வருது. அது இன்னமும் சிம்பிளை பண்ணுறதுக்கு log of a power n ஃபார்மில் நான் வந்து மாற்றி எழுதிட்டேன். அதனால் என்ன ஆச்சு, எனக்கு 2 கேன்சல், i equal to 0 to pi log of sin x dxன்னு வந்துச்சு. let it be an important equation. லாஸ்ட்டில் இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு லாக்ன்ற டேர்ம் இருக்குது. ஓகே, லாக்ன்ற டேர்ம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், 0 to 2aன்ற ஃபார்மில் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஏன்னாக்கா நமக்கு வந்து லாக் இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து 2ன்ற ஒரு வேல்யூ கிடைக்கும் நமக்கு இங்கே. ஓகே, அப்படி அந்த 2ன்ற வேல்யூ கிடச்சிச்சா நமக்கு வந்து ஈக்குவேஷனில் கொஞ்சம் சிம்பிளிசிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, 0 to pi by 2 log of 2ன்னு வச்சு போட்டுட்டு log sin x dxன்னு மாற்றி எழுதிக்கிட்டேன். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 3 இது. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் இஃப் ஐ எம் சப்ஸ்டிடியூட்டிங் as 0 to f of x dx, அப்போ என்ன ஆகும், எக்ஸுக்கு பதில் a minus x சப்ஸ்டியூட் பண்ணாக்க எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 3யும் ஈக்குவேஷன் 4யும் நான் ஆட் பண்ணுறேன். அப்போ 2y ஈக்குவல் டு எனக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனில் எனக்கு sin x தெரியுது, cos x தெரியுது. ஒருவேளை 2ன்னு மட்டும் கிடச்சிச்சின்னா 2 sin x cos xன்னு கொண்டு வந்துடலாம். அதனால் என்ன பண்ணுறேன், நான் log 2வையும் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பண்ணுறேன். அப்படி பண்ணாக்கா எனக்கு log of 2 sin x cos x வருது, which is nothing but log sin 2x. ஓகே, மைனஸ் log 2. ஓகே, log of sin 2xல நான் வந்து அகெயின் சப்ஸ்டிடியூஷன் அப்ளை பண்ணுறேன். t equal to 2x, அப்போ dt by dx equal to 2, அப்போ dx equal to dt by 2. ஓகே, அப்போ இதை மாற்றினாக்கா அகெயின் லிமிட்டையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். லிமிட் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாக்கா எனக்கு அந்த ஸ்டார் ஈக்குவேஷன் மாதிரி கிடச்சிடுச்சு. ஸோ அந்த ஸ்டார் ஈக்குவேஷனுக்கு பதிலாக ஐன்னு போட்டேனாக்கா ஃபைனலாக எனக்கு i equal to minus pi log 2ன்னு கிடைக்கும். ஓகே, இந்த கொஷின் கொஞ்சம் நிஜமாகவே கொஞ்சம் சீரியஸாகவே கொஞ்சம் கஷ்டமான கொஷின் தான். ஒரு 2-3 வாட்டி இதை சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன நடக்குதுன்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரியா? வித் திஸ் நான் உங்களுக்கு வந்து இன்டெகிரேஷன் சாப்டர் முடிச்சிட்டேன். ஓகே கைஸ், அண்ட் மிஸ்சலேனியஸ்ன்னு சொல்லாதீங்க. மிஸ்சலேனியஸ் வந்து எப்போவுமே எனக்கு ப்ராக்டிஸ் வந்து பசங்க பண்ணுறது தான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். சரியா? பட் டோன்ட் வரி, மிஸ்சலேனியஸ் நம்ம இப்போ போட மாட்டேன், நான் இப்போ போட மாட்டேன். நீங்கள் மிஸ்சலேனியஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிஸ்சலேனியஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன்லி. ஓகே, மிஸ்சலேனியஸ் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா 11 எக்ஸசைஸ் பண்ணியிருக்கீங்க. மிஸ்சலேனியஸில் இருக்க கொஷின்ஸ் கூட போட முடியலன்னா இட் ஷுட் பி
வரி பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கள், மிஸ்செலேனியஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டோன்ட் வரி, நான் எந்த சாப்டருக்குமே மிஸ்செலேனியஸ் போடல. ஓகே, பட் நான் ஜான்வரி ஃபெப்ரவரி மந்தில் ஓகே நான் வந்து கண்டிப்பாக மிஸ்செலேனியஸ் போடுறேன். போர்ஷன்ஸாக முடிச்சுட்டு மிஸ்செலேனியஸ் போடுறேன். பட் நீங்கள் வந்து இந்த சாப்டரோட மிஸ்செலேனியஸும் நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஓகே கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லி இன்டெக்ரேஷன் முடிச்சாச்சு. ரொம்ப டிமாண்டான இருந்த ஒரு லெசன் உங்களுக்கு கண்டிப்பாக முடிச்சிருக்கேன். எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறணும். ஓகே, சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் ஒன்லி 400 தான் இருக்காங்க. ஓகே, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 450 ஆச்சு இந்த மந்த்க்குள்ளே வேணும். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அப்ளிகேஷன் ஆரம்பிச்சிடலாம். அப்ளிகேஷன் வந்து ஒரு 3 டேஸே முடிச்சிடுவேன். ரொம்ப சின்ன சாப்டர் தான். ஸோ டக்குன்னு 3 டேஸை முடிச்சுட்டு உங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் ஃபுல்லாக நெக்ஸ்ட் மந்த்க்குள்ளே முடிக்கிற பிளானில் இருக்கேன். ஓகே, ஸோ திஸ் வி வில் எண்ட் த வீடியோ. ஜெய் ஹிந்த், பாய்.